நான் தான் இவரை மீட் பண்றதுக்கு இங்க வர சொல்லியிருந்தேன். இவர்தான் கார்த்திக். நீங்க பார்க்க வந்த பொண்ணை பாத்துட்டீங்களா? அவங்க உள்ள கார்ல இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? அந்த பையன் கிட்ட நல்லா பேசுனீங்களா? ஏதோ பேசணும். அந்த பையன் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாங்க, சூப்பர் பையன், நல்ல டைப் அவன். நாங்க 2 பேரும் எங்களை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எங்க 2 பேருக்குள்ள செட் ஆயிரும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? இல்லங்க, எனக்கு பிடிக்கல. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. 2 பேருக்கும் செட் ஆகும் தோணல. என்னங்க இது, எந்த பொண்ணை பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னொரு விஷயம் காவேரி, எனக்கு எந்த பொண்ணும் செட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கும் எந்த பையன் செட் ஆக கூடாது. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆகுறது? அதனால நம்ம இந்த டீல போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு செட் ஆனாதான் நீங்க உங்களுக்கு ஒரு பையனை செலக்ட் பண்ணிக்கணும். சரி, நீங்க நோன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? நான் அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்த்துட்டு சொல்றேன். நீங்க இங்க இருங்க. அவரை மீட் பண்ணி பேசுறதுல அவர் உங்களுக்கு செட் ஆகுறதுன்னு தோணுதாங்க? ஆமாங்க, செட் ஆகும் தான் தோணுது. அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. பத்திரமா என்ன கார்ல கூட்டிட்டு வந்தாரு. இவரு ரொம்ப கேரிங்கா ஜெனிவனா இருக்காரு. நான் காவேரியோட கசின். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. காவேரி என்னோட அத்தை பொண்ணு. நான் அவளோட முறப்பையன் தான். ஆனா அவளை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு தெரியுமா? அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே அப்புறம் நரகமாயிடும். அவளுக்கு பயங்கரமா கோபம் வரும். நீங்க சொல்றதுக்கும் அவங்களுக்கும் ஆனா சம்மந்தமே இல்லையே. அவங்க என்கிட்ட அவ்வளவு ஸ்வீட்டா பேசினாங்களே. நீங்க நம்பலனா நான் காவேரியோட அம்மாக்கு போன் பண்ணி தரேன், நீங்களே பேசுங்க. அத்தை, அந்த பையனுக்கு நம்ம காவேரிய ரொம்ப பிடிச்சிருக்கான். ஐயோ, என்ன சொல்றீங்க மாப்ள? அவளே ஒரு அடங்கா பிடாரி, அவளை எப்படி இவருக்கு பிடிச்சது? என் பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்சவப்பா. உங்களுக்கு வேண்டாம் தம்பி. பரவாயில்ல, நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு இவன் நல்லா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. நீங்க தான் சும்மா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றீங்க. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க.